வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில வந்து மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்ருக்கேன். அதனால வந்து ட்ரேடிங்க்கே சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா அத யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதியோர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதில ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் டைம் குடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டே பாருங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க, அடுத்த வீடியோக்கு போறீங்க. டைம் குடுத்து குடுத்து பாருங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் முழுமையா புரிய ஆரம்பிச்சுரும். இது ஒரு 70, 80% நீங்க கத்துட்ட மாரி ஆயிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதில இருக்கக்கூடிய அதே கன்டென்ட் வந்து இதில ஒரு 7 வீடியோ இருக்கு. இதை பாருங்க. இதுவே போதுமானது உங்களுக்கு. அதை முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இது செட் ஆகும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட் வீடியோவ அப்புறமா பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். வாங்க கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல ஆல்ரெடி நேத்து மூவ் ஆயிட்டு இருந்தது இந்த மாரி. அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா முன்னாடியே போட்டு வச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால போய் டச் ஆயிட்டு, அங்கிருந்து கீழ மெதுவா திரும்பிட்டு இருக்கு. கீழயே வருமா தெரியாது. கீழ வந்தா இதுவரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது ஏன்னா இது ஒரு சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் இது. இப்ப இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஆனா வந்து வருமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிருந்து மூவ் ஆயிருக்கா. இப்ப இவ்வளோ தான் வந்துட்டு இருக்கா. இங்க வர்றான்னா, இன்னும் ஒரு இங்கேயும் எங்கேயாச்சும் சப்போர்ட் பண்ணிட்டு மேல போறானான்னு தெரியாது. ஏன்னா, இப்ப வந்து இது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. மேல போயிட்டு மறுபடியும் கீழ வந்துட்டு இதே சப்போர்ட் எடுத்துட்டு கூட போறக்கு பாசிபிலிட்டி இருக்கு. போனோனே இதை பிரேக் பண்ணோம்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த மாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ கரெக்ட்டா ட்ராக் பண்ணி பழகிட்டீங்கன்னாவே போதுமானது நம்ம ட்ரேடுக்கு. இதே 5 நிமிஷத்துல போய் பார்த்தோம்னா, இது என்னென்ன சப்போர்ட் பண்ணியிருக்குது. நேத்து ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5 நிமிஷமா, 15 நிமிஷமா சம்திங் ஏதோ ஒண்ணு. ஆ இங்க பாருங்க. நேத்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லா மேல வந்த பின்னாடி, மார்னிங் டைம் மேல வந்த பின்னாடி, அதுக்கு பின்னாடி பாருங்க, இந்த இடத்துல தான் இங்கிருந்து மூவ் ஆன மார்க்கெட்டு, இங்க தான் ஒரு ஜர்க் அடிச்சுட்டு மேல போயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அது அதுக்கு பின்னாடி பாருங்க, இந்த சப்போர்ட்ட கணக்கு போட்டு பாருங்க. எத்தன டைம் வந்து இந்த சப்போர்ட்ல எடுத்துட்டு போயிருக்குன்னு. இங்கருந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் இங்க எடுத்திருக்குது. எடுத்துட்டு மேல. இருங்க அது ஒரு ட்ராக் பண்ணல. இந்த 1 ஹவர் கொஞ்சம் நம்ம சிறுசு பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து பார்க்கறக்கு ஈஸியா இருக்கும். 1 ஹவர் இந்தல தள்ளி வச்சுப்போம். ம். 1 ஹவர் இந்தல தள்ளி வச்சுப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, சும்மா 5 மினிட்ஸ்க்காக நம்ம ஒரு ரெக்டாங்கிள் லைன் ஒண்ணு போடுறோம். இங்க பாருங்க அது என்ன எந்த அளவுக்கு குடுத்துருக்குன்னு. இப்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது. இது ஆல்ரெடி ஒரு பிளேஸா இருக்குது. ஒரு கிரிட்டிக்கல் பிளேஸா இருக்குது. இங்கிருந்து திரும்புனது. இங்க பாருங்க இதே இடத்துல வந்து ஒரு டெஸ்ட். டெஸ்ட் எடுத்து இது இந்த ரேஞ்ச் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 530 4530 ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் குறைஞ்சபட்சம் 30, 30 பாயிண்ட் போயிருக்கு. இது வரைக்கும் போகணும்னா, இது வரைக்கும் போயிருக்கு. இது பாருங்க 70, 570 கிட்டத்தட்ட 40 பாயிண்ட். செகண்ட் டைம் இங்க ஒரு டெஸ்ட்டு. அதே 40 பாயிண்ட். இங்க ஒரு டெஸ்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 50, 60 பாயிண்ட் போயிருக்கு. அகைன் இதே இடத்துல டெஸ்ட்டு. அகைன், அகைன், அகைன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் இத உடைச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் வந்து அந்த இடத்துல டெஸ்ட் எடுத்த இடத்துல மாத்தி, மாத்தி அதே இடத்துல எடுத்துட்டு எடுத்துட்டு போயிருக்கு. இப்ப எத்தன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 6 ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு. அதுக்கு பின்னாடி தான் இத உடைச்சிருக்கா. இப்ப இங்கேயே நம்ம இன்னொன்னு அனலைஸ் பண்ணணும். உடைச்சிருவானா, கீழ வருவானாங்கிறத. இங்க பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டெஸ்ட் எடுத்துட்டா, இந்த லெவல் வரைக்கும் போயிட்டா. செகண்ட் டைம் இங்க டெஸ்ட் எடுத்து, இது வரைக்கும் வந்திருக்கா. தேர்ட் டைம் இங்க டெஸ்ட் எடுத்து, கிட்டத்தட்ட இதையும் பிரேக் பண்ணியிருக்கா. ஃபோர்த் டைம் டெஸ்ட் எடுத்துட்டு, இதுக்கே தொட முடியல. அதுக்கு அடுத்து டெஸ்ட் எடுத்தது.
இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கா. அதுக்கு அடுத்து டெஸ்ட் எடுத்ததுக்கு இந்த லெவலுக்கே வர முடியல. புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வைக்கிறா அப்படிங்கிறது தெரியணும். இது இவ்வளோ தான் வந்திருக்கா. அதுக்கு பின்னாடி வந்து கீழே லோவையும் உடைக்கல, மேலேயும் போல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லெவல் குறையுதுங்கிறது தெரியணும். இதோ குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் கீழே ஒரே இடத்துல டெஸ்ட் எடுத்துட்டு இருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல அதை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பழகணும். இப்ப இந்த இடம் என்ட்ரி, இந்த இடம் என்ட்ரி, இந்த இடம் என்ட்ரி, இது வரைக்கும் எடுத்துருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் குறையுது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம தெளிவாகிக்கணும். அப்போ எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு கவனிச்சு பாருங்க. இதான் நான் சொல்ல வர்றேன். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கா. நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா 4, 5 டைம் 30, 30 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஈஸியாக. அதுக்கு பின்னாடி கீழே வந்தவ இப்போ இங்கே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. பாருங்க, இந்த இடத்து பாருங்க, தொட்டுட்டு மேலே போயிட்டா. ரைட். செகண்ட் டைம் வந்து தொடும்போது இங்கே எடுத்திருந்தீங்கன்னா அதே அளவுக்கு போயிருக்கா. தேர்ட் டைம் அதே இடத்துக்கு தொட்டு போட்டு மேலே போயிருக்கா. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே நடந்த அதே விஷயம் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்கா. நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. கவனிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கா. அப்போ ட்ரேட் இப்படித்தாங்க ஒவ்வொன்றா வந்து அதை ஃபாலோ பண்ணி பழகிட்டா போகுது. ட்ரெண்டு பை ட்ரெண்டு அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பை ட்ரெண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணணும். இங்கே செல் ட்ரெண்ட் வந்துச்சானுங்க. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கேயும் கிடைக்கிற பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க முடியும். இதுதான் கோல்டில் நடந்துட்டு இருக்குதுங்க. இதே 1 ஹவரில் பார்த்துட்டிங்கன்னா பை ட்ரெண்டுக்கு வந்துட்டானா பை ட்ரெண்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து கீழே இறங்கி மேலே போய், கீழே இறங்கி மேலே போய் வந்தவ ஒவ்வொரு ரேஞ்சும் உடச்சிட்டு தான் மேலே போயிட்டு இருக்கா. இப்போ இந்த ரேஞ்சில் நின்றுட்டு இருக்கா. ரைட்டுங்களா? இப்போ இதையெல்லாம் வாட்ச் பண்ணணும். நம்ம என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டு கூட போய் பழகணும்னா எப்பவுமே ஜெயிச்சிடலாம். பாருங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.